இந்த ஒரு கேப்சூல் உங்கள் இதயத்தை காப்பாற்றும், ஆனால் சிலருக்கு ஆபத்தாகவும் மாறலாம். டாக்டர்ஸ் அதிகமாக ப்ரிஸ்கிரைப் பண்ணும் எக்கோஸ்பிரின் AV 150/20 இந்த டேப்லெட் பற்றி பார்க்கலாம். இதனோட பயன்கள், சைடு எஃபெக்ட்ஸ், யாருக்கு சேஃபு யாருக்கு டேஞ்சர்னு முழுசாக தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற மெடிசின் எக்கோஸ்பிரின் AV 150/20. இது ஒரு சாதாரண மாத்திரை கிடையாது, இதயத்தை பாதுகாக்கும் ஒரு முக்கியமான காம்பினேஷன் மெடிசின். இந்த கேப்சூலில் 2 முக்கியமான மருந்து இருக்குது. ஒன்று ஆஸ்பிரின் 150 mg, அடுத்து அட்டர்வாஸ்டாட்டின் 20 mg. இந்த ரெண்டும் சேர்ந்து பாடியில் என்ன வேலை பண்ணுது அப்படின்னு தெரியுமா? ஆஸ்பிரின் ரத்தம் உறையாமல் தடுக்குது, கிளாட் ஃபார்மேஷனை குறைக்குது. இதனால் ஹார்ட் அட்டாக் மற்றும் ஸ்ட்ரோக் ரிஸ்க்கு குறையும். அட்டர்வாஸ்டாட்டின் கெட்ட கொழுப்புன்னு சொல்லக்கூடிய LDL குறைக்கும், ஆர்டரிஸ் பிளாக் ஆகாமல் பாதுகாக்கும். இந்த 2 மெடிசனும் சேர்ந்து பிளட் ஃப்ளோவை ஸ்மூத்தாக வச்சுருக்கோம். டாக்டர்ஸ் இந்த டேப்லெட்டை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னென்னு தெரியுமா? ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கிறதுக்கு, ஸ்ட்ரோக் ப்ரிவென்ஷனுக்கு, ஹை கொலஸ்ட்ரால் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஆன்ஜைனா அப்படின்னு சொல்கிற மார்பு வலி இருக்கிறவங்களுக்கு, இதய நோய் அபாயம் இருக்கிறவங்களுக்கு இது முக்கியமான மெடிசின். ஆனால் இதில் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கலாம். வயிற்று எரிச்சல், நாசியா, வாமிட்டிங், தலை சுற்றல், மசில் பெயின், ப்ளீடிங் ரிஸ்க் கூட இருக்கும். முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ப்ளீடிங் வரப்போ கம்ஸ் ப்ளீடிங், பிளாக் ஸ்டூலு, அன்யூசுவல் ப்ரைசஸ் இதெல்லாம் வந்தால் உடனே டாக்டரை போய் பார்க்கணும். இந்த மாத்திரை யாருக்கு கேர்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்சர், கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கிறவங்க, லிவர் டிசீஸ் இருக்கிறவங்க, ப்ரெக்னன்சி பெண்கள், ஆல்ரெடி பிளட்டு தின்னராக இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் எடுத்துக்கவே கூடாது. பொதுவாக இந்த மாத்திரை தினமும் ஒரு முறை எடுத்துக்கலாம். ஒரே நேரத்தில், அதாவது டெய்லி சேம் டைமில் எடுத்துக்கணும். கேப்சூலை உடைக்காமல் முழுசாக விழுங்கணும். முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க, இது சாதாரண பிபி டேப்லெட் கிடையாது. இது ஹார்ட் ப்ரொடெக்ஷன் மற்றும் கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் மெடிசின். சடனாக ஸ்டாப் பண்ணவும் கூடாது டாக்டரோட பரிந்துரை இல்லாமல். இந்த டேப்லெட் மட்டும் போட்டால் போதாது, ஹெல்த்தியான டயட் மெயின்டைன் பண்ணணும், ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும், ஸ்மோக்கிங்கை அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். மேலும் எந்த ஒரு மருந்து மாத்திரையுமே டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் யூஸ் பண்ணாதீங்க. எந்த ஒரு மருந்து மாத்திரை வாங்கினாலும் அதனோட லேபிளை கவனமாக படித்து பாருங்கள், எக்ஸ்பிரி டேட் செக் பண்ணுங்கள். வீட்டில் ஸ்டோர் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு எட்டாத இடத்துல ஸ்டோர் பண்ணி வைங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இப்படிப்பட்ட வீடியோஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.